கோடிக்கணக்கில் ஊதியத்தை விட்டுவிட்டு உச்ச நடிகராக இருக்கும்போதே அரசியலுக்கு வந்திருப்பவர். இப்படித்தான் விஜய் குறித்து தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் பேசுவார்கள். ஆம், 2024 பிப்ரவரியில் கட்சி தொடங்கினாலும் 2025 ஜூன் மாதம் வரை படப்பிடிப்பில் பங்கேற்றிருந்தார் விஜய். ஜனநாயகன் திரைப்படம்தான் தனது கடைசி திரைப்படம் என்று அவர் கூறியுள்ளார். இந்த படம் வரும் 2026 ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு திரைக்கு வர இருக்கிறது. அதாவது 2026 ஆண்டு தனது முதல் சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ளும் விஜயின் கடைசி திரைப்பயணமாக இந்த படம் இருக்கிறது. இதனாலேயே இந்த படத்தில் அரசியல் நெடி அதிகம் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். நடிகர் விஜயை ஒரு என்டர்டெய்னராக பார்த்து ரசித்தவர்கள் எல்லாம் அவரை தங்கள் அரசியல் தலைவராக ஏற்றுக்கொள்வார்களா? திரைத்துறையில் ஆரம்ப காலத்தில் கடுமையான விமர்சனங்களை எதிர்கொண்டவர் பின்னர் வசூலை வாரி குவிக்கும் டாப் ஹீரோ ஆனார். அதே போல தற்போது விமர்சனங்களை எதிர்கொள்ளும் விஜய் அரசியலில் எப்படி களமாடப் போகிறார் என்ற கேள்விகள் இருக்கவே செய்கின்றன. மக்களிடம் செல் என்று அண்ணா கூறியதன்படி 2வது மாநில மாநாட்டுக்கு பிறகு மக்களை சந்திக்கப் போவதாக கூறியுள்ளார் விஜய். அவர் மீதுள்ள விமர்சனங்களில் இதுவும் முக்கியமானது. கொள்கை தலைவர்களின் உருவச் சிலைகளையே பனையூர் தலைமை அலுவலகத்தில் வைத்து மரியாதை செய்கிறார் விஜய். மக்களை நேரடியாக சந்திப்பதில்லை. போராட்டம் நடத்துவோரையும் பனையூரில் வரவைத்தே சந்திக்கிறார். எனில் எப்படி மக்களிடம் செல்வார் விஜய் என்ற கேள்வி முன்வைக்கப்படுகிறது. பரந்தூர் திட்டத்தை எதிர்த்து போராடும் மக்களை நேரில் சந்தித்த விஜய் தூய்மை பணியாளர்களை பனையூரில் வைத்துத்தான் சந்தித்தார். பரந்தூர் போராட்டக் குழு மற்றும் ஜாக்டோ ஜியோ அமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் மாயவன் தலைமையிலான நிர்வாகிகளும் சென்னை பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில்தான் விஜயை சந்தித்து பேசினர். விஜய் வெளியே வந்து மக்களை சந்திக்க தயாராக இருந்தாலும் யாருக்கும் இடையூறு ஏற்படக்கூடாது என்பதற்காகவும் சட்டம் ஒழுங்கை காரணம் காட்டியும் பனையூரில் சந்திப்பதாக தாவேகா தரப்பில் கூறப்படுகிறது. தூய்மை தொழிலாளர்கள் போராட்டத்தை நீங்க 13 நாட்கள் பார்த்திருப்பீங்க. நாம எதுவுமே சொல்லல. வெளியில வந்த தோழர் பாரதி சொன்னாரு. என்ன சொன்னாரு? தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் வர்றேன்னு சொன்னாரு. நாங்க வேண்டான்னு சொன்னோன்னார். நான் இப்ப அதை டீகோட் பண்றேன். என்ன தெரியுமா பிளானு? இவர் அந்த இடத்துக்கு ஒரு நைட்டு வர்றாருன்னு வைங்களேன். பெரிய கூட்டம் வரட்டும், கூட்டம்னா வரதான் செய்வாங்க, 10 கிலோமீட்டர் வரட்டும். அந்த நடைபாதையில் அகாமடேட் ஆனவங்க இப்படி கொஞ்சம் சாலைக்கு நடுவே வரக்கூடிய வாய்ப்பை காரணம் காட்டி, பார்த்தீங்களா டிராஃபிக்கை வயலேட் பண்ணிட்டாங்க, இந்த டிராஃபிக் வயலேஷனை முன்னிட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை கலைக்கணும்னு நீதிமன்றத்தை அணுகுவதற்கான எல்லா முன்னேற்பாடுகளையும் பண்ணிட்டாங்க. இது ஒரு நரேட்டிவ். இப்போ இதை உடைக்கணும்னா என்ன பண்ணணும்? அவருக்கு வரணுன்ற மிகப்பெரிய வாஞ்சை இருக்கு. அவங்க என்ன பண்ணாங்க? நீங்க வராதிங்க ஐயா, நாங்க வந்து உங்களை பார்க்குறோன்னு அவங்க வந்து பார்த்துட்டு போனாங்க. விஜய்க்கு உள்ள சாதகமான விஷயங்களில் முக்கியமானது அவரது பாப்புலாரிட்டி. அவர் யார் என்பதை எங்கும் போய் விளக்க வேண்டியதில்லை. பட்டி தொட்டி எங்கும் அவர் முகம் பரிச்சயம். அவர் எங்கு சென்றாலும் கூடும் கூட்டமும் அவரை பார்க்க முண்டியடிக்கும் ரசிகர்களுமே இதற்கு சாட்சி. இந்த பாப்புலாரிட்டி மட்டும் போதுமா? என்னை பொறுத்த வரைக்கும் அரசியலுக்கு வந்துட்டா சில இஷ்யூஸ் வரதாங்க செய்யும். ஒரு மாஸ் நடிகருக்கு வந்து கூட்டம் ஏற்படும், அதனால் கூட்ட நெரிசல் வரும், லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரும். பட் அதெல்லாம் மீறி அவர் போய் பார்க்கணும். அதான மக்கள் எதிர்பார்க்குறாங்க. போராட்டம் பண்ணுற மக்கள் வந்து யாராவது நம்மளுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்களா, நம்மளுக்கு ஆதரவாக பேச மாட்டாங்களான்னு காத்துட்டு இருக்கிறபோது அதை ஒரு குயிக்காக செய்யணும். அதாவது எடுத்தேன் கவுத்தேன்னு சொல்லிட்டு அதனால் வந்து ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுற மாதிரி பண்ணவே கூடாது. ஆனால் கொஞ்சம் யோசித்து அதே சமயத்தில் குயிக்காகவும் செஞ்சிடணும். மக்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும். போராடுற மக்களுக்கு இவர் ஒருத்தர் இருக்காரு, நம்மளோட இந்த மாதிரி ஒரு பெரிய புகழுள்ள ஒரு தலைவர் வந்து நம்மளோட இருக்காருங்கிற நம்பிக்கையை கொடுக்கணும். நீ வீட்டில் கூப்பிட்டு பார்க்குறது தப்பு கிடையாது. பட் அந்த ஒரு இதை கம்மி பண்ணிடுது, அந்த ஒரு எஃபெக்டை கம்மி பண்ணிடுது. அதெல்லாம் வந்து அவர் ஃப்யூச்சரில் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணணும். இந்த 9 மாதங்கள் அவர் என்ன செய்தார் அப்படின்னா, எத்தனை முறை, ஒரு 3 முறை என்னமோ தான் வெளியில் வந்திருக்காரு. விகடன் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாக்கு வந்தார். அதன் பிறகு கஸ்டோடியல் டெத்துக்கான அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தார். அதுக்கு பிறகு பரந்தூர் கொண்டு போனார். இது 3 நிகழ்ச்சியை தவிர வேறு எதுக்குமே அவர் வரல. அவர் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்களை கூட வந்து வீட்டுக்கு அழைச்சி தான் நிவாரணம் கொடுத்தாரு. தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துக்கு இவங்க தான் போய் தான் அவர்களை சந்தித்தார்கள். அவர் நேரடியாக வரவில்லை. ஸோ மக்களுடன் அவர் கலப்பது, மக்களுடன் கலந்து நிற்பது என்கின்ற அரசியல் வந்து இந்த 9 மாத காலத்தில் வந்து சொல்லிக்கொள்ளும்படியாக இல்லை. அவர் ஜெல்லாக மாட்டேன்றார். அவர் எல்லாத்தையுமே வீட்டில் இருந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸில் தான் அவர் இன்னமும் இருக்கிறார்.
சமகால அரசியல் குறித்தும் அஜித்குமார் லாக்அப் மரணம் குறித்தும் விஜய் பேசாதது சர்ச்சையை ஏற்படுத்திய அதே நேரம் லாக்அப் மரணங்களால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை அவர் நேரில் சந்தித்தார். காவல் மரணங்களால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீதி கேட்டு விஜய் தலைமையில் முதல் போராட்டம் நடந்தபோது அதற்கு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அந்த போராட்டம் 26 நிமிடங்கள் மட்டுமே நடைபெற்றது. அதிலும் விஜய் 4 நிமிடங்கள் மட்டுமே பேசியது விமர்சனத்திற்கு உள்ளானது. இந்த ஆட்சியை விட்டு போறதுக்குள்ள நீங்க செஞ்ச எல்லா தப்புக்கும் பரிகாரமா சட்டம் ஒழுங்க சரி செஞ்சே ஆகணும். இது மட்டுமன்றி தேர்ந்தெடுத்த விஷயங்களுக்கு மட்டுமே ரியாக்ட் செய்வதும் விஜய் மீது முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டு. கட்சியின் முதல் மாநாட்டில் கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக என்று அறிவித்தார் விஜய். ஆயினும் திமுக மீது அவர் கடுமை காட்டும் அளவுக்கு பாஜக அல்லது அதிமுக மீது கடும் விமர்சனங்களை அவர் முன் வைப்பதில்லை என்பது அவரது இதுவரையிலான பேச்சுகளின் மூலம் வெளிப்படும் விமர்சனம். அது சில நேரங்களில் தேவையில்லாத பிரச்சனை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசுகிறார். கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு பிரைம் மினிஸ்டர் வராரு, அவர் ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை செலவைக்கணுன்றாரு. அது வந்து மக்கள் பிரச்சனை கிடையாது, அது சும்மா ஒரு ஸ்டேட்மெண்ட்டு நம்ம கொண்டாடணுன்றாரு. திமுக வந்து இந்த பழம்பெருமையை கொண்டாடுற கட்சி. பாஜக எதிர்ப்புன்றதை சொல்லணும் அப்படின்றக்காக அந்த அறிக்கையை விட்டுருப்பாங்க. அது கூட பரவாயில்ல திரு. நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் அதில் டிஎம்கேவையும் கொண்டு வரீங்க. அவர் கருணாநிதி அவர்கள் மாதிரி இந்த பழந்தமிழர் பெருமையை கொண்டாடுறவங்க யாருமே கிடையாது. இன்ஃபேக்ட் பெரியாருக்கே பிடிக்காது அது. இந்த மாதிரி கண்ணகி இணைகளாம் எதுக்கு நீங்கள் கொண்டாடிட்டு இருக்கீங்கன்னு அவர் கேட்குறவர். அண்ணா கருணாநிதியுடைய ஸ்டைல் வந்து வேறு. நம்ம அதெல்லாம் கொண்டாடணும், தமிழுக்கு பெருமை இருக்குது, பழங்காப்பியங்களை கொண்டாடணும் அப்படின்னு. அவங்கள்ட்ட போய் நீங்கள் ஏன் கொண்டாடலன்னு விஜய் கேட்குறது எந்த விதத்தில் கரெக்டு? இதில் அரசியல் பண்ண வேண்டிய சப்ஜெக்டாக அதுன்னு நான் கேட்குறேன். தற்போதைய அரசியல் களத்தில் விஜய் கணிசமான அளவுக்கு வாக்குகளை பிரிப்பார் என்று கணக்கிடுகிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். தற்போது வரையிலான நிலவரப்படி திமுக தனது கூட்டணி கட்சிகளுடன் தேர்தலை எதிர்கொள்கிறது. பாஜகவுடன் இணைந்து சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறது அதிமுக. பாமக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் இன்னும் எந்த கூட்டணியில் இருக்கப் போகின்றன என்பதை உறுதிப்படுத்தவில்லை. இதுவரை தனித்தே தேர்தல்களை சந்தித்து வந்துள்ள நாம் தமிழர் கட்சி இந்த முறையும் தனித்தே போட்டியிடும். தங்களுக்கென வாக்கு வங்கிகளை கட்சிகள் கொண்டுள்ள நிலையில் முதல் முறையாக சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் தமிழக வெற்றி கழகம் கணிசமான அளவுக்கு வாக்குகளை பிரிக்கும். இந்த வாக்குகள் குறிப்பாக முதல் தலைமுறை வாக்காளர்களை ஈர்க்கும் என்று கணிக்கப்படுகிறது. தங்கள் கொள்கைகள் மூலம் வாக்குகளை கவர்வோம் என்கிறார் தாவேகா கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன். மக்கள் கூட்டம் உலகத்தை உலுக்கி பார்க்கும். தலைப்பு செய்தி அல்ல, அனைத்தும் மலைப்பு செய்திகளாக மாறியிருக்கும். மாநில செய்தி அல்ல, தேசிய செய்திகளிலேயே தமிழக வெற்றி கழகம் நிரந்தர இடம் பிடித்திருக்கும். இத்தனை பெரிய வார்த்தைகளை நான் சொல்வதற்கு காரணமாக இருக்கும், திக்கெட்டும் திசையெட்டும் புகழ் பரப்பி கொண்டிருக்கும் ஒரே தலைவராக இருக்கும் வெற்றி தலைவர் உங்கள் விஜய். அவர் ஒருவரினுடைய அந்த ஒரு புகழ் பேர், அவரினுடைய தூய்மையான எழுதப்படாத காகிதம் போல பிறந்த குழந்தையின் மாசற்ற அந்த பொன்மேனியை போல இருக்கிற அப்பழுக்கற்ற இதயத்தை, நல்ல நோக்கத்தை மக்கள் மத்தியில், மக்கள் நடுவே, மக்கள் கடலின் நடுவே தமிழக வெற்றி கழகம் கொண்டு போய் சேர்த்திருக்கும். கூட்டணியை பொறுத்தவரை தாவேகாவை மறைமுகமாக அழைத்தது அதிமுக. ஆனால் கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் பாஜகவுடன் நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை என அறிவித்துள்ளார் விஜய். அவரின் இந்த அறிவிப்பு தேர்தலில் எப்படி பிரதிபலிக்கப் போகிறது, தனித்து எத்தனை வாக்கு சதவிகிதம் வாங்குவார் என்ற எதிர்பார்ப்புகளும் உள்ளன. மை அசஸ்மெண்ட், மை எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், எந்த உள்நோக்கங்களும் எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் 15 to 20% ஐ கேன் சே 15 to 18 கூட நீங்கள் வச்சுக்கலாம். இன்னும் கன்சர்வேட்டிவாக காட்டிங்கன்னா above 15, definitely above 15, it can stretch up to even 18 to 20% நீங்கள் வச்சுக்கலாம். பொது வாழ்வில் மக்கள் சேவைக்காக வந்த எத்தனையோ தலைவர்கள் மக்களுடன் களத்தில் நின்று அவர்களுக்காக போராடி அவர்கள் மத்தியிலேயே வாழ்வதை பார்த்த நிலையில் மக்கள் எளிதில் அணுக முடியாத தொலைவில் நிற்கும் விஜய்தான் தமிழகத்தின் அடுத்த முதல்வராக வேண்டும் என்று களமாடுகிறார். மாணவர்களுக்கு பரிசளிக்கும் நிகழ்ச்சிகள், பொதுக்குழு கூட்டம், முதல் மாநில மாநாடு என திட்டமிட்ட நிகழ்ச்சிகளில் பெரும் முன்னேற்பாடுகளுடன் இதுவரை பங்கேற்று வருகிறார் விஜய். விக்கிரவாண்டி கூட்டத்தின் போது பலர் விஜயை பார்க்க ரேம்ப் வாக் மேடையிலேயே முண்டியடித்து ஏறினர். அதுபோன்ற நிகழ்வுகள் இந்த முறை நடக்காமல் இருக்க மதுரை மாநாட்டில் ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன. விஜயை யாரும் நெருங்கிவிடாத அளவுக்கு 10 அடிக்கு இடைவெளி, 8 அடி உயர தடுப்புகள் என ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன.
மக்களை அணுகவே முடியாமல் விலகி நிற்கும் நிலையிலேயே அவரது கூட்டங்கள் வடிவமைக்கப்படுகின்றன. தற்போது பேசு பொருளாக இருப்பதும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருப்பதும் மதுரை பாரபத்தியில் நடைபெறவுள்ள தாவேகாவின் 2வது மாநில மாநாடுதான். விக்கிரவாண்டி வி சாலையில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் நடைபெற்ற முதல் மாநில மாநாட்டில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்ற நிலையில் அதில் நேரிட்ட பிரச்சனைகள் இந்த முறை நேராமல் இருக்கும் ஏற்பாடுகளை செய்து வருகிறது தாவேகா. விக்கிரவாண்டி மாநாட்டில் திடலுக்கு உள்ளே செல்வதிலும் வெளியே செல்வதிலும் மிகப்பெரிய சவால் இருந்தது. அதேபோல தண்ணீர் கிடைக்காமல் மாநாட்டுக்கு வந்தவர்கள் மிகப்பெரிய சிரமங்களுக்கு உள்ளாகினர். எனவே இந்த முறை கடந்த மாநாட்டில் நடந்த எந்த தவறும் நடக்காத வகையில் நடத்தி முடிக்க வேண்டும் என முடிவு செய்திருக்கிறார்கள் தாவேகாவினர். இதனால் கடந்த முறை 120 ஏக்கர் பயன்படுத்தப்பட்ட மாநாட்டு திடல் அளவு 250 ஏக்கராக உயர்த்தப்பட்டுள்ளது. 420 ஏக்கரில் 3 இடங்களில் வேன், கார், பஸ் பார்க்கிங், 30 ஏக்கரில் பைக் பார்க்கிங் என 700 ஏக்கர் நிலம் மாநாட்டிற்கு பயன்படுத்தப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாட்டில் 500 பேர் அமரும் அளவிற்கு 214 மீட்டர் நீள மாநாட்டு மேடை அமைக்கப்பட்டுள்ளது. மாநாட்டு மேடையிலிருந்து விஜய் சுமார் 350 மீட்டர் ராம்ப் வாக் செல்வதற்காக மேடை அமைக்கப்பட்டுள்ளது. ஒரு 1,50,000 பேர் அமர்ந்து மாநாட்டில் பங்கேற்கும் வகையில் ராம்பாக் மேடையின் வலது புறத்தில் 110 அடி நீளம் 100 அடி அகலத்துடன் பாக்ஸ் போன்ற வடிவில் 30 இடங்கள் பிரிக்கப்பட்டுள்ளன. அதேபோன்று இடது புறத்தில் 30 இடங்கள் பாக்ஸ் போன்ற வடிவில் தடுப்புகள் அமைத்து பிரிக்கப்பட்டுள்ளன. மாநாட்டு திடலுக்கு விஜய் வர தனி வழி ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று காவல்துறை அறிவுறுத்தியதற்கு ஏற்ப மாநாட்டுக்கு பொதுமக்கள் வர 4 வழிகளும், விஜய் உள்ளே வர வெளியே செல்ல தனி வழி என்று மொத்தமாக 5 வழிகள் தயார் செய்யப்பட்டுள்ளன. இந்த மாநாட்டில் முக்கிய அறிவிப்புகளை விஜய் வெளியிடுவார் என்று கூறுகிறார் தாவேகா கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன். ஒரு பெரிய திருப்புமுனை பேச்சாகத்தான் அது இருக்கும். அந்த மேடையில் அவர் பேசுவதை கேட்பதற்காக, நேரில் பார்ப்பதற்காக பெரும் ஜனத்திரள் அங்கே வராங்க. அத்தனை பேரும் வருவது அவருக்காக தான். அவர் பேச்சும் தரமாக இருக்கும், செயலும் தரமாக இருக்கும், சம்பவம் ரொம்ப தரமாக இருக்கும். மாநாடு குறித்த எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் அதே அளவு விமர்சனங்களும் இருக்கின்றன. 1967 மற்றும் 1977 போல தமிழகத்தில் 2026 ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று விஜய் பேசினாலும் மக்களையே சந்திக்காமல் விஜய் செய்யும் அரசியல் விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கிறது. இதுபோன்ற விமர்சனங்களுக்கு மதுரை மாநாட்டில் பதில் கிடைக்குமா? பார்க்கலாம். என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய வணக்கம்.